இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் போர் நடக்குது? ஏன் போர் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மெயின் ரீசன் இருக்கும். அந்த மெயின் ரீசன் என்ன? யுரேனியம். யுரேனியம் அப்படின்னா என்ன? யுரேனியம் அப்படின்றது என்னன்னா ஒரு மினரல் என்னன்னா ரேடியோ ஆக்டிவ் மினரல் அப்படின்வாங்க. ரேடியோ ஆக்டிவ் மினரல் அப்படின்னா இப்போ நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நியூக்ளியர் பவர்ல இந்த யுரேனியமும் ஒரு பவர். அந்த யுரேனியம் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். யுரேனியம் அப்படின்றது என்னன்னா சிம்பிளா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் இல்லை. என்ன பண்ணுவாங்க, நம்ம வார் எக்ஸ்ப்ளோசிவ் அந்த ஹிரோஷிமா நாகசாகில போட்டாங்க பார்த்தீங்களா குண்டு ஜப்பான்ல, அதான் என்னன்னா யுரேனியம். அந்த குண்டுல யுரேனியம் அப்படின்ற மெட்டீரியல் அந்த தாதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யுரேனியம் எப்படி அது வெடிக்குது அப்படின்னா அதில் 0.07% தான் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கிறதுக்கான தன்மை இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா செறிவூட்டணும்னா மறுபடியும் அந்த எல்லா நியூட்ரானும் எலக்ட்ரானும் அதுல மோதுற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல கரெக்டா நல்லா அதிகமா ஹை என்ரிச்டு யுரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்ன ஆகும்னா ஒரு இதுல அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ அது சடனா ஒரு டப்புன்னு இதாகுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும், பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆகி என்ன ஆகும்னா ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப அது பாதிப்பு ஏற்படுத்துறது அந்த ஒரு ரீசன். நெக்ஸ்ட் அது எப்படிலாம் நம்மளுக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில் ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடன்குளம்ல நியூக்ளியர் யுரேனியம் யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானை மோத வச்சு அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸஸா அமௌண்ட் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்ல என்ன ஆகும்னா தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி கொதிச்சு நீராவி ஆகும். நீராவி ஆகும்போது டர்பைன் பெரிய பெரிய இப்போ ஜென்ரேட்டர் சுத்துது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய டர்பைன் வீல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வீல்ஸ்ல அந்த ஸ்டீம் போய் படும்போது வீல் ரொட்டேட் ஆகும். அந்த வீல் ரொட்டேட் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு யூஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணி நம்ம அதன் மூலயமா பயனடையலாம்.